அம்மா வந்து சொல்லிவிட்டவா வந்து நைனாதேவிக்கு போ தம்பி. என்ன மச்சான் பேக்கோட இருக்கிறீர்கள்? இனி சரி வராது. இனி வந்து பல முடிஞ்சது திருப்பி யூஸ் பண்ணுங்க. என்னென்ன இருக்குண்டு டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னா. இது வெளியெல்லாம் பாரு அப்படி இருக்குண்டு பனை விளையாட செய்திருக்கு. உங்களுடைய கண்ணு போய் கலர் பாருங்க, நல்ல கலர் உண்டு. இந்த எப்படி இருக்குன்னு அது செத்தா குடி வீட்டுக்கு போறேன். மனங்கல குடி போமாடா. குடி போமா. என்ன திருப்பதி இருக்கதுல மனங்கல குடி போமா. அப்ப நீங்க கோயிலுக்கு போயில. போட் இறங்குற நேரத்துக்கு பஸ்ஸும் பெறும். இங்க இருந்து வந்து யாழ்ப்பாணம் மட்டும் இதுல வரியல் எல்லாம் போட்டிருந்தவ நெடுந்தீவு எல்லா இடத்துக்கும் வந்து உள்ள தீவுகள் எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து போகணும். இதுல இப்போ இந்த போட் வந்த அப்புறம் தான் சந்தோஷம். ஓகே வெயிலோட சேர்ந்து தான் போக போகிறோம். வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறோம். பே மழை உண்டுகளை சிக்கிட்டான் போல இருக்கு பாருங்க. நை நாகபூசணி அம்மன் கோபுரம் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். ஓ கூட 4000. ஓ கோயிலுக்கு தான் நேரடியாக வரும். இப்போ சில போட்டுகள் வந்து பந்தலைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு நான் என்ன முன்னுக்கு வரட்டான் ஐயா இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மழை ஒன்று அடிக்குது. அடை மழை சும்மா பொழியுது பாருங்க. கடல் மட்டமே தண்ணியே கூட்டிட்டு அங்கால இருக்கிறது தெரியாம தான் இருக்கு. என்ன போன என்ன மாதிரி இருக்கிறீங்க? வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். பயணம் முடிச்சுட்டு இங்கால அடுத்தடுத்த காணொலிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். புத்தளத்துலேருந்து எங்களோட நண்பர் வந்து வந்த நேரம் வந்து யாழ்ப்பாணம் எல்லாமே வந்து சுற்றி காட்டினாங்க. அதோட யாழ்ப்பாணத்தில் என்ன பார்க்கணுமென்னு கேட்க அம்மா வந்து சொல்லிவிட்டவா வந்து நைனாதேவிக்கு போ தம்பின்னு கட்டாயம் சொல்லிவிட்டவா. நல்லூருக்கு வந்து ஆளை கூட்டி கொண்டு போயாச்சு. நைனாதேவிக்கு போண்டு அம்மா சொல்லிவிட்டவா. அம்மா வந்து நம்ம வந்து மட்டக்களப்பு. அதனால் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நைனாதீவு நோக்கி எங்களுடைய நண்பர் சானை வந்து கூட்டி கொண்டு போகிறோம். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சரி வராதுன்ட்டு ஒரு கடையை போட்டுட்டார். என்ன மச்சான் பேக்கோட இருக்கிறீர்கள்? அது நல்ல பேக் உண்டு. ஐயோ ஆத்தல் பேக் கொண்டையா என்ன கடை போட்டிருக்கிறீர்கள்? இனி சரி வராது. இனி வந்து முடிஞ்சது. எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. நாங்கள் பயணம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக வரைக்க வந்து இனிப்புகளோட எங்களை வரவேற்று டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னாவில இருந்து வந்து ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்கிறோம். என்ன அது டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னான்னா யாழ்ப்பாணத்தின் அந்த சுவையை அறிகிற மாதிரி சரியா. இவையில் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து தீபாவளிக்கு வந்து இப்படியான பார்சல் வந்து அனுப்பிவிடும். இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இங்கே இருக்கிற சொந்தங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேண்டி அனுப்புறதை விட சர்ப்ரைஸாக கொண்டே கொடுப்பாங்க. சர்ப்ரைஸாக இப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி இல்லைடா, அவரு கொண்டே கொடுப்பாங்க. அதில் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது, எது கணக்கு பேக்கேஜ் இருக்குது. எங்களுக்கு ஒரு பொதி ஒன்று அனுப்பியிருக்கிறேன். ஆனால் தீபாவளிக்கு என்ன ஆஃபர் இருக்குன்றது இந்த சைட்டில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இது தீபாவளிக்கு மட்டுமண்டு இனி வராது. இனி வந்து எல்லா நாளும் நீங்கள் வந்து டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னாலேருந்து வந்து ஆர்டர்களை பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து இனிமையான தருணங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். என்ன கணக்கு தனியாக இருக்கிறீங்க குந்துவமா மச்சான் இதில் வடிவா இருப்பா வடிவா நீட்டு நிமித்தி இருப்பா அப்பாடா. இப்படி ஒரு அன்பாக்சிங் வந்து வாழ்நாளில் அன்பேக்கிங் இதை வந்து வாழ்நாளில் பார்த்துருக்கே மாட்டீங்கள். நாங்கள் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இஞ்சால் தான் இருக்கிறோம். அதுக்கு மிஞ்சி அடிச்சு போனால் அது டிரைவரில் போல சரியா. சரி பீங்க இந்த பேக்கையும் திருப்ப யூஸ் பண்ணலாம். என்ன மணி பேக் ஐயா இப்படி அங்க காட்டி திறக்கணும் ஐயா. இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி பாக்குறாக்களுக்கு காட்டணும். பார்த்துட்டு அப்புறம் நாங்க பார்த்துட்டு வா வேண்டணும் வா வேண்டுங்களேன் ஐயா. என்னென்ன இருக்குண்டு டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னா. வாவ் இந்த பேக்கேஜிங் எனக்கு சொல்லியிருந்த வந்து இனி நாங்கள் பேப்பர் பேக்லாம் செய்ய போகிறோம் சூழலுக்கு இது ஆகிற மாதிரி. ஆனால் இப்போ உங்களுக்காண்டி இதில் போட்டு தந்த சொன்னவ அது வர்ற காலம் மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து மாறும். என்னப்பா ஒன்றை வேறு பாசலா இன்றைக்கு வேறு லெவல்.
டேய் டேய் நான் சாப்பிடுறோம் இங்க ஒன்றை சுட்டுதான் இங்க முதல்ல என்னென்ன வந்ததுன்னு காட்டணும் காட்டிட்டு எல்லாத்தையும் மறுபாக்கம் திருப்புங்க. இங்க பாருங்க டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னாண்டு எல்லாம் இருக்கு எல்லா பலகாரமும் இருக்கு இப்போ ஒரு விழா வருது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வருதுண்டா வீடு வழியே தீபாவளி வரப்போகுது தீபாவளி வருதுண்டா முதல்ல என்ன செய்யறா வீட்டை இப்ப என்ன செய்யலாம் இப்ப சுடுறேன் வராங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இது வீடுகள்ல நல்லா செய்யற பலகாரங்களை வந்து அவைகள் ஒவ்வொரு இடமும் வந்து எந்தெந்த ஸ்பெஷல் இருக்கும் அந்தந்த இடத்துல வந்து வேண்ட இப்ப பருத்துற வடை ஸ்பெஷல்ன்றா பருத்துறையில இருந்து பருத்துற வடை இறக்கிறோம் அப்படி ஒவ்வொரு இதுகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலை தேடி எடுத்து உங்களோட கைக்கே வந்து கொண்டு தருவினம் சாப்பிடுங்க வேற என்ன அதுதான் எதை சாப்பிட்றேன் லட்டு சாப்பிடுங்க ஜெரின் இது வைக்க சொன்னவன் இது வந்து கச்சா நல்வா என்ன மற்றதான் எப்படி பேக்கிங்னு பாருங்க. இப்படிதான் பிரிக்கணுங்க சரியா பேருந்து நடுவால ஒரு இது இருக்கும் அதை இப்படி இழுக்கணும் அதை பிக்காமலே இழுக்கலாமா பிக்காமலே இழுக்கலாம் என்ன இதுக்கு பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாம் ஐயா அது போட்டு இவர் இதை பிரிச்சு போட்டு ஐயோ இது வந்து எள்ளுப்பா இல்ல முதலாவது ஸ்வீட்டடு கொண்டாடு எங்களை இனிப்போட வரவேற்றது தானே மங்களகரமா மஞ்சள் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்போம் மஞ்சள்ல லட்டு சூப்பரா இருக்குடா பூந்தி லட்டு அந்த மாதிரி அந்த லட்டு சொப்ட் இருக்கு கதைக்க முடியாம இருக்கு இட்லி பூ மாதிரி இருந்தா தலையில வைக்கிறதா இலையில வைக்கிறதா அந்த மாதிரி இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு உனக்கும் கொஞ்சம் தரவா மற்றது முறுக்கு இதுல வச்சான் கனகாலம் வேற இடங்கள்ல சாப்பிட்டுட்டு இப்போ இந்த யாழ்ப்பாணத்து சுவையில சாப்பிட அந்த மாதிரி இருக்கப்பா இப்படின்னு தெரிஞ்சா நான் கூட சாப்பிடாம வந்திருப்பேனேடா முருகை பாருங்க சும்மா நறுக்கு முறுக்கண்டு வளமையாவது சாப்பிட சொல்ற விஷயம் வந்து இந்த பிளேண்டி ஒன்று தான் நல்லா இருக்கும் உண்மையாடா அதே ஃபீல் தான் முறுக்கோட ஒரு பிளேண்ட் இருக்கும் பிளேண்டியை போடுவோமா போயிடு போதும் அண்ணா வாங்க அம்மா வாங்க வாங்குது இது வாடா இது கொஞ்சம் எப்படி யாழ்ப்பாணத்து டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் சாப்பாடு சாப்பிடுப்பே இப்படி ஒரு அன்பாக்சிங் வந்து வாழ்நாளே பார்த்துருக்க கூடாது இப்படி ரோட்டு கரையில பேக்கிங் பாருங்க எப்படி இருக்கு நீ புத்தளத்துல இருந்து ஆர்டர் பண்ணாலும் உனக்கு வரும் இலங்கை ஃபுல்லா வரும் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் மற்றது வந்து ஃபோன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு ஆர்டர் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பரை சொல்லிவிடுங்க கட்டாயம் சொல்லுவோம் நானே இனி தான் பார்க்கணும் கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு பார்சல் அனுப்பி இருக்கணும் பருத்துற வடையப்பா எனக்கு உண்மையிலே இது ஃபேவரட் வருஷத்தில் ஒவ்வொரு வருஷம் வந்து வீட்டில் ஆக்கள் வரைக்கும் செய்வினோம் பூவரசம் இல்லை பறிக்க போவோம் பருத்துற வடை தட்டுறதுக்கு வேறு பருத்துற வடையில் எப்படி இருக்குண்டு சும்மா அந்த சில இடங்களில் வந்து இந்த உளுந்தெல்லாம் போட மாட்டேன் இந்த சீரகங்கள்லாம் போட மாட்டேன் இது வந்து கணக்கு திரவியங்கள் போட்டுக்கணும் இதை பார்க்கவே தெரியுது கார சாரமாக வேறு லெவலாக இருக்குமெண்டு உண்மையிலே டேஸ்ட் ஆஃப் ஜப்னா டேஸ்ட் தான் நல்லா இருக்கு என்ன மாதிரி வெள்ளம் அடிச்சா ஒரு அடி அடிக்க சொல்லு அவன் பாவம் படி அவனுக்கும் ஏதாவது கொடுக்கும் அவன் கேட்டுட்டான் தலைவர் பொருள் சாப்பிட்டதெல்லாம் கீழே வைங்கப்பா என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது இது சாப்பிட்டாச்சு இது 10 ரூபா சாப்பிட்டேன் ரவா லட்டு நல்ல உரைப்படாது நல்லா மணியா இருக்கும் லட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அது பூந்தி லட்டு இது ரவா லட்டு நல்ல சப்தா இருக்கு உதிரையில அப்போ பின்பால் கணக்க விட்டு ஜெய் ஏலாடா வயிறு நிரம்பிட்டு சாப்பிடுங்க இனிப்பா தந்துருக்கணும் நைனாந்துக்கு போட்டில் வைக்க சாப்பிட்டு போகலாம் சரி இதில் வந்து முறுக்கு இருக்கு மற்ற மிக்சர் இருக்கு இந்த முறுக்கு இருக்கு பகோடா இருக்கு மற்றது இது சாப்பிடுவோம் இது வந்து அச்சு பலகாரம் அச்சு பலகாரமா விட்டு பலகாரமா அச்சு பலகாரம் சிப்பி என்றுவாங்க ஒவ்வொரு சோவி என்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இனிப்பு இது எங்களோட அம்மா வந்து வருஷம் செய்துட்டு இதுக்கு மேலே அந்த பூசுற நான் நினச்சேன் இனிப்பு பெரும்பா செய்வேணும் உறவு பெரும்பா செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரேடியாக செய்துட்டு இரவு பானி காய்ச்சி ஊற்றி வேணும் அப்போ நான் உரைப்புக்கு தனியாக வேறு இது இனிப்புக்கு உரைப்பு போட்டேன் அப்பா இது சாப்பிட பாருப்பா
சீனி பாவை ஊற்றுறது மேலே இது சாப்பிட்டு பாருங்க சீனி இந்த திகட்டையில் அந்த அந்த வாசனை வந்து வேறு லெவலாக இருக்கும். இதுதான் யாழ்ப்பாணத்து வாசனை டேஸ்ட். பருத்திரோட இது எல்லாமே வந்து தனித்துவமாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வேறு என்ன சாப்பிட போவாங்க எனக்கு வயிறு பேக்கிங் ஆர்டர் போடுவோம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்களும் உங்களோட தீபாவளிக்கு சிறப்பிக்கிறதுக்காண்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஏன் உங்களோட வீடுகளில் கூட நல்ல நாள் திருநாளை சிறப்பிக்கிறதுக்காண்டி டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னாலேருந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஆர்டர் பண்ணுங்கள். டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னா நன்றி. எங்களை வரவேற்கிறதுக்காண்டி இனிப்போட இந்த டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னா இணைஞ்சு கொண்டதுக்கு மிக்க நன்றி. எனக்கு நாங்கள் இதெல்லாம் கொண்டு போய் போ சாப்பிடுவோம். என்ன போ சாப்பிடுவோம். நல்லது. அந்த பேக் கொண்டு வந்தது எங்கே அந்த பேக்கை கொண்டு போயிட்டேயா? இனி திருப்பி அவ்வளோதையும் போட்டுட்டு போனால் வேறு லெவலாக இருக்கும். எங்களுக்கு வடிவா இது காணும். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக். இதில் நான் சொல்கிற சாமான் 2-3 இருக்குது. ஆர்டர் ஒன்று போடுவோமா? என்ன வேணும் இதில்? சரியா அந்த கடைக்கு. சரிங்க. டேஸ்டி ஆஃப் ஜெஃப்னால வேண்டி வீட்டை விடுது. பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக தான், அவ்வளோ கணக்கு சாப்பிட்டு காட்டையில் தான். ஆனால் எல்லாமே வந்து நல்ல தரமான உற்பத்திகள். நீங்களும் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இதில் மங்குமாம் பிள்ளையார் கோயில் இருக்குது. வேறு நேர நைனாய் தீவு நோக்கி பயணத்தை மேற்கொண்டுட்டோம். நேர 8 கிலோமீட்டர் போனால் கைட்ஸுக்கு போகலாம், ஊர்காவத்துறை. நாங்கள் இப்போ குறியாட்டுவானுக்கு தான் போகணும். 19 கிலோமீட்டர் குறியாட்டுவானோம். ஆமாம், அதுதான் 19 கிலோமீட்டர் இன்னும் போகணுமா? ஐயோ, குறியாட்டுவானுக்கு போய் தான் வந்து நாங்கள் போட்டில் வந்து போகணும். வந்து அதிலே போட்டிருக்கிறேன் பாருங்க, நைனா தீவு. இவர் நினைச்சார், இவர் இவ்வளோ தூரம், இவர் இந்த மங்குமம் பிள்ளையார போயிட்டு இதான் நைனாதீவு வெட்டார் வச்சா. நைனாதீவு போகிறது ஒரு பாக்கியம் வச்சா. வாகனத்தில் போய் அப்புறம் போட்டில் போகணுமாங்க. நாங்கள் இல்லை, இன்றைக்கு தான் ராசாத்திரியில் போவோம். வாகனத்தில் போயிடலாம், விட்டுட்டு போட்லாம் போகணும். ஒரு 20 நிமிஷம் போட் பயணம். ஏன் அம்மா சொன்னமா எதுவும் பிடிக்க கல்யாணம் செய்து வைக்க போகிறோம். ஐயோ ஐயோ, அதான் தெரியல. இல்ல இல்ல, ஆனா பெரிய வாகனம் கொண்டு போயிடலாம். ஆட்டோ தான் கொண்டு வரலாம். அது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கால யாழ்ப்பாணம் டவுனை விட ஊர் பக்கங்கள்ல வந்தீங்கன்னா இன்னுமே அழகா இருக்கு. கச்சதீவு வந்தீங்களா? இந்த இந்த இது வெளியெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. பனை விளையாட செய்திருக்கு. அழகே நீ தானே தனி உலகே. எந்த இடத்துலயும் நைனாதீவு போட்டிருக்குமா? நாகதீப. நாகதீப இல்ல, நைனாதீவு. ரைட். சிங்களத்தால சொல்லுவாங்க நாகதீப. வேலனை சாது இருக்காரு. வேலனையால போய்க்காரு. இது தாண்டி பாரு எத்தனை பனை மரங்கள் தெரியுது. இங்க வடமாகாணத்துல பனை ஒரு பெரிய வளம். கற்பகத்தரு எல்லாம் இந்த எப்படி இருக்குன்னு. பனை ரெண்டா வந்து அது ஒரு சொத்து, அழியா வளம். அதான் அந்த காலத்துல எக்கச்சக்க பனை எல்லாம் வச்சவன். எப்படி இருக்கு பேர்? நல்லா இருக்கா? என்ன என்ன திரும்ப இருக்கத்துல? அப்ப நீங்க கோயிலுக்கு போயில? இல்ல, கல்லு வைத்து கொஞ்சம் சுத்தம் தான். யார் நீயே? தீவு பாலம். இந்த பாலம் தான் வந்து இலங்கையிலேயே நீளமான கடல்ல போடப்பட்ட பாலம். இந்த பாலம் ஆனா மாட்டு வண்டிலாம் போட்டவன். அதுல அவற்றை சிலையும் வந்து வச்சிருக்கு.
நீளமான பாதை. இதில் ஒரு சின்ன செக் பாயிண்ட் உண்டு. புங்குடுதீவு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வேலிகள் எல்லாமே பாருங்க ஓலைகளால் மற்றது பனை மட்டைகளால் தான் செய்திருக்கு. கூடுதலாக டவுனுக்குள்ளே கூட எல்லாம் அழிஞ்சிட்டு இங்கே பங்கங்களை இன்னும் இந்த அழகான இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது இதைத்தானப்பா வெள்ளக்காரன் பார்க்கறாங்க விரும்புவானே. அதை பார்க்க எப்படி இருக்கு அந்த இது இஞ்சால இது புங்குடுதீவு. புங்குடுதீவு கண்ணு போய் நல்ல கலர் உண்டு. அங்கால நல்லா இறுகிட்டு போயிருக்கு. அப்படியா மழை ஒன்று இருக்கா? போட்ல போய்க்க மழை பெய்யணும். ஷோக்கா தான் இருக்கு. உங்களுடைய பெருக்கு மரம் இதுக்குள்ள ஒரு பெருக்கு மரம் இருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்தில். நீங்க மன்னார்ல மட்டுமா பெருக்கு மரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துலயும் இருக்குடா. போறாங்களே ஒரு இது மட்டுமே வானம் தான் ஃபுல்லா முட்டி நிக்குமா? வாக்கிங் பண்றதுக்கே இடங்கள் இருக்கா? இந்த இடத்துல வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு தான் போகணும். இதுக்கு அங்கால வந்து வாகனத்தில் போகலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் வாகனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட் ஏற்றுற இடம் மட்டும் கொண்டே விட்டுட்டு வரலாம். வந்துட்டு இந்த இடத்துலாம் பார்க் பண்ணி நிற்கணும். நாங்கள் வாகனத்தில் வந்தபடியே வந்து இதிலே விட்டுட்டு போகிறோம். ஆனால் நல்லா மழையும் உண்டு இருக்க வானத்தை பார்க்க தெரியுதப்பா. போயிட்டுருக்கு. மற்றபடி இதெல்லாம் சரியான ஒரு பிஸியாக இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறுண்டா இந்த கடையெல்லாம் திறந்துருக்குமே. ஏன்டா வெள்ளிக்கிழமையில் வந்து எக்கச்சக்க சிங்கள மக்கள் வந்து வர்றவ இதுக்கு போகிறதுக்கு நாகவிகாரை என்று இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு வந்து வரவன். இங்கால பகுதியில் நாங்கள் ராசாதியில் தெரியலை என்ற ஒரு குறை இருந்தது. ஆனால் இனி கட்டாயம் எல்லா இடங்களும் காட்டுவோம். அதில் முதல் கட்டமாக நைனாதீவுக்கு வந்திருக்கோம்ன்றது போக்குவரம் பண்ணுறது வந்து எங்களுக்கு சந்தோஷம். பஸ்ஸும் போகும். பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னாலும் பஸ்ஸும் வந்து அது மட்டுமே வந்து போகும். நைனாதீவு கோயிலுக்கு அங்கேருந்து வந்து போட் இறங்குற நேரத்துக்கு பஸ்ஸும் பெறும். எக்கச்சக்க சிங்கள மக்கள் வந்து போயின்னு பாருங்க. எங்களுக்கு போட் நேரம் என்னென்று விசாரிக்கலை. நைனாதீவு கூடுதலாக அரை மத்தியாலத்துக்கு ஒருக்கா போட் இருக்கிறபடியாக நாங்கள் ஒன்றும் விசாரிக்காம போகிறோம். அப்படியும் இருக்கும். மணி கிளைமேட் என்ன மியா சூப்பர் கிளைமேட் உண்டு. அடித்த வெக்கைக்கு அப்படி இருக்கு. குறிகட்டுவான் யாழ்ப்பாணம். ஓ தனியாக போட் வச்சுருக்கிறார்கள் வந்து படகுகள்லேயும் வந்து போயிட்டு வர. இப்போ எங்கள் ஆக்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஃபுல்லாக எக்கச்சக்க சிங்கள மக்கள் வரவேன். எல்லாருமே வந்து நாகதீப விகாரைக்கு தான் போயிட்டு வரணும். நீ என்னடா நினைச்ச? போனெல்லாம் வச்சுட்டு போடுறா. அப்படியா ஓட்ட பேர் திருவிழா நேரம் வந்தீங்கன்னா கிழங்கடுக்கலாம். இல்ல எனக்கு தெரியும் உனக்கு இப்படி நினைப்பான். அந்த மங்குமா பிள்ளையார் கோயிலை பார்த்து தான் நைனாதீவு என்று கேட்டாரு. மங்குமா பிள்ளையார் கேட்கத்தாரு. நீங்கள் வந்து சொந்த வாகனத்தில் வந்தீங்கன்னா வாகனத்தை அதில் விட்டுட்டு நடந்தான் பெறணும். அப்படி இல்லாட்டமே பஸ்ஸுகளில் ஹயர் பிடிச்சி வந்தீங்கன்னா இந்த போட்டு வேறு இடம் இருக்குல்ல அது மட்டுமே கொண்டு வந்து விடுவினா. இல்லாட்டி நடந்தான் பெறணும். இன்னும் ப்ளஸ்ன்னா வந்து பைக்கில் வந்தீங்கன்னா பைக்கில் மீதி கொண்டு போய் அங்கேருந்து சுற்றி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் இப்போ அடுத்த போட் வரப்போகுது. அப்போ பஸ் கொண்டு வந்து அடிக்கணும். இங்கேருந்து வந்து யாழ்ப்பாணம் மட்டும் போகும். குறியாட்டுவான்லேருந்து யாழ்ப்பாணம் மட்டும். முதல்லாம் வந்து இதில் வரியல்லாம் போட்டிருந்தவ
இப்போ பெருசாக வரிகள் இல்லை. ஓ, நெடுந்தீவு எல்லா இடத்துக்கும் வந்து உள்ள தீவுகள் எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து போகணும். இதில் என்ன போகணும். நெடுந்தீவு வந்து உண்மையிலே வெள்ளக்கார தேடி வர டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே குதிரைகள் அது என்னென்ன இருக்குன்னு இருக்கு பாருங்க. இப்போ போட் போட்டிருக்கேன் புதுசாக ஜிஃப்னா டூரிஸ்டத்தால், நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்து போகணும். டிக்கெட் அங்கே தான் எடுக்கணும். இதில் நின்று தான் ஏறணும். அடுத்த போட் எத்தனை மணிக்கு தெரியல. பாப்போம், வந்துட்டா போவோம். அண்ணா வெள்ளக்கார அண்ணன் ஒரு ஆள் வந்திருக்கார். இவர் வந்து நெடுந்தீவுக்கு தான் போகிறார். கூடுதலாக எல்லோரும் நெடுந்தீவுக்கு விசிட் பண்ணி பார்க்கணும். ஆள் வந்து சோலோ ட்ராவலர் வந்துட்டு போட்டு அடுத்த படகு வர மட்டும் நாங்கள் காத்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் இப்படி தான் படகுல தான் கொண்டு போகணும். என்ன பொருட்கள் என்றாலுமே வந்து தரைவழியான இதுகள் ஒன்றுமே இல்லை. பைக்கில் வந்தால் பைக்கையும் வந்து ஏற்றிட்டு போனால் அங்கே சுற்றி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவரெல்லாம் பைக்கை கொண்டு தான் போகிறார். மற்ற இந்த வடதாரகைன்றது வந்து விடியவும் பின்னேறம் வந்து இலவசமாக போகும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் போகும். அது என்ன நீச்சல் தெரியாது என்ன மச்சான், என்ன விசாரிச்சுனீங்களா போட்டா? இது எத்தனை மணிக்கு வலிக்கும்? இது எத்தனை மணிக்கு வலிக்கிடும்? அங்கே இருந்து ஒரு போட் ஒன்று வருது. இல்ல என்ன இது வேற அது வலிக்குது இல்ல பஸ்ஸுக்காக. நயனாதீவு விகாரையில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு போயிட்டு வந்தீங்க. இப்போ இந்த போட் வந்த அப்புறம் தான் இன்னொரு போட் வரும், அதில் நாங்கள் போகலாம். போமா, இப்படி தான் போகணும். வந்து வலிக்கிட போகிற ஒரு 10 நிமிஷத்தில் வந்து போதும். என்ன சம்பவம்னா வந்து மழை பெய்ய தொடங்கிச்சு. உடை கொண்டில் ஒன்றும் இல்லை. இப்படி மழை நாளில் ஒரு படகு பயணம் போகணும்னு ஆசை இன்றைக்கு நிறைவேறுது. ஆனால் நினைஞ்சு தான் போக போகிறோம் போல இருக்குது. குடை இல்லை, போட்டில் போய்க்க நினைய மாட்டோம். அங்கே இறங்கின பிறகு கோயில் அடிக்க போய்க்க என்ன நடக்கும் தெரியல. பார்ப்போம். இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்கு. இன்றைக்கு என்ன நினைப்பில் மழை பொழி உள்ளுக்குள்ள வந்துடும். இதில் தான் வந்து போக போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேருந்து வேல் வந்து வைக்கிறேன். எங்களோட வீடியோஸ் பார்க்குறேன். பார்க்குறேன். சந்தோஷம். ஓகே, வேலோட சேர்ந்து தான் போக போகிறோம். வெளிநாட்டிலேருந்து வந்து வைக்கிறோம். நயனாதேவிக்கு போயினோம். ரைட். ஓகே, சந்தோஷம். அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போகிறீங்க என்ன? ரைட். ஓகே. அவன் 80வது பர்த்டே. ரைட். நல்ல திடகாத்திரமாக இருக்கிறான். சந்தோஷம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கலாம். கச்சேரி, வந்தோனியார், பிள்ளையார், சரஸ்வதி, நாகபூஷணி அம்மன் எல்லாமே வச்சுக்கலாம். பயங்கர மழை தான். மக்கள் நினைஞ்சு வேலை செய்யணும். வலிக்கிட்டு மழை ஒன்றுக்குள்ள சிக்கிட்டான் போல இருக்கு. பாப்பா கடும் மழையப்பா. மழை பெய்யுது, அதனால் முன்னுக்கு ஒன்றுமே தெரியலை. இதில் அன்னையாக்கள் வந்து இந்த ஃபோனில் ஒரு மேப் கொண்டு வச்சுக்கணும். அது எந்த திசைக்கு போகணுமன்றதை அது காட்டுது. வேறு ஒரு இடமும் காட்டல. இதில் அம்புக்குறி மட்டுமே வந்து மாறிக்கொண்டிருக்கு. அதை பார்த்து தான் வந்து போய்கொண்டிருக்கணும். எத்தனை கிலோமீட்டரில் போகுது அதையும் வந்து காட்டுது. இதில் மேப் காட்டுமாண்ணா? இல்லை, மேப் காட்டும். ரைட். வச்சுக்கிற நம்பர் உண்டு. எங்கள் ஜெட்டி நம்பர் இருக்கும். அதை அடிச்சு விட்டா அந்த நம்பர் காட்டி கொண்டிருக்கும் உங்களுக்கு. அந்த நம்பருக்கு நேரம் போய் கொண்டிருக்கலாம். அது ஜிபிஎஸ்ல பின் பண்ணிடுறேன். பிள்ளையா போனால் அது காட்டுது. எங்கே விடணும் திருப்பும். அப்போ எல்லாம் போகணும். மச்சான் ஹோல்சேல் சொல்லுங்க. நான் ஹோல்சேல் லோன் டிரைவர் என்ன தர சொல்லி அவர் சொல்ல கப்பலுக்கு லைசன்ஸ் உங்களுக்கு. கரையில ஓடிட்டீங்க, கடல்ல ஓடுவீங்களா? இறங்குறதுக்குள்ள மழை லைட்டாக குறைஞ்சிட்டு எப்படி இருக்கு பாருங்க. நைனை நாகபூசணி அம்மன் கோபுரம் தெரிகிறது. ஃபுல்லாக கோயிலே தெரியுது ஐயா. விளங்குதா? இது கோயில் இப்போ விளங்குதா? இது வந்து வடிவா வேண்டிக்கோள். அதில் வந்து பச்சை வந்து இன்னைக்கு நயனாதேவி போகணுமன்றக்காண்டி மழை விட்டு தான் கொடுத்து வச்சாகல. உனக்கு இன்னைக்கு உனக்கு ஆசை கிடைச்சிருக்கு.
ஒரு முறையும் இதில் அந்த கயிறை தூக்கி போட்டுட்டு இழுக்கணும், இழுத்து ஒட்டை போட்டால் தான் அதிலே ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே எக்கச்சக்க மக்கள் நிற்கணும் அடுத்த போட்டுக்காண்டி. இங்கால ஊரில் இருக்கிற மக்கள்ன்ற அன்றாட போக்குவரத்தே வந்து இந்த படகு தான். ஆனால் அரைமத்தியாலத்துக்கு ஒருக்கா வருமா போட்? நைனாதியிலேருந்து அரைமத்தியாலத்துக்கு ஒருக்கா படகு வந்து போகும். எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு போய் நம்ம ஊர் மக்கள் குடண்டா டே குடுக்கலையா டே ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. ஓ கூட 4000டா இல்லை 100. ஐயா எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஐயா? 80 ரூபா. 80 ரூபாடா. வரைக்கும் வந்து யோசிச்சு கொண்டு வந்தேன் இந்த வெக்க கிளைமேட்டுக்கு நைனாதேவி போக செத்துருவோம் உண்டு. ஆனால் கிளைமேட் வந்து அப்படி ஒரு கிளைமேட்டாக இருக்குது, நல்ல குளிர் ஒரு கூல் கிளைமேட் வந்து கொண்டு வந்துருக்கு. டப்புன்னு ஒரு நுவரேலியாக போன மாதிரி கிடக்கு. அந்த நுவரேலிக்கு வந்திருக்கோம். நுவரேலி சீத்தலை கொஞ்ச நாளில் தோளில் கை போட்டு தான் திரியோடும். இதில் திருவிழாண்டா வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துல இருப்பினோம். நைனாதேவியில் என்னென்ன சிறப்பு இருக்குண்டு இதில் படங்களாக போட்டு வைக்கணும் பாருங்கள். நாங்கள் மழை அண்டபடியாக வந்து இதுக்கெல்லாம் ஒதுங்கணும்னு நினச்சி நாங்கள், ஆனால் மழை விட்டு தந்துட்டு இப்போ ஒவ்வொரு போட் வர வந்து இதில் வந்து பஸ் வந்து நிற்கும். நைனாதேவி உள்ளுக்குள்ளே கோயிலுக்கு ஊர்களுக்குள்ள போகிறார்கள் போகிறதுக்கு. திருவிழாண்டா இதிலேருந்து அது மட்டுமே வந்து குடில் போட்டிருப்பினா எப்படி அழகாக இருக்கு பாருங்க கோபுரம். அதுலேருந்து வந்து ஆட்டோவிலையும் வந்து வரலாம். இதில் அன்னையாக்கள் வந்து வந்தவ நடக்க அம்மம்மா ஒரு ஆள் வந்தவா அவள் நடக்கலாது ஆட்டோவில் கூட்டி வந்தவ. வெளிநாட்டிலேருந்து வந்தவ மிச்சாக்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து. அப்போ அக்கா சொல்லியிருந்தவா வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறேன்ட்டு சந்தோஷம். ஓ பல காலத்துக்கு பிறகு ஊருக்கு வந்து கோயிலுக்கு வந்தால் அது ஒரு பெரிய இது என்ன. வளமையாக என்னென்னு சொல்கிறது பரபரப்பாக கண்ட நை நாகபூசணி அம்மனை இன்றைக்கு பெருசாக ஆக்கள் இல்லை. இன்றைக்கு வியாழன் வெள்ளி ஏண்டா வரப்பினோம், ஆனால் இருந்தாலுமே நல்ல அமைதியாக நிசப்தமாக இருக்குது. நீங்கள் பூச நேரம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளேயும் போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இதில் நிற்கலாத அளவுக்கு சனமாக இருக்கும். எப்படி இருக்கு? என்ன சொல்லுது? நல்ல அமைதியாக இருக்கா? உங்களோட மனது ஒரு இதாக இருக்கா? மனதுக்கு ஒரு மனதில் இருந்த கெட்ட அனைத்தும் நீங்கி நல்லதாகவே நடக்க நாதோஷத்தில் கலைக்க வந்துருக்கு. சரி, புவனேஸ்வரனாக ஒரு எல்லாரும் சேர்ந்து விழுந்து கும்பிடுவோம் இந்த வருஷமாவது புவனேஸ்வரனாக அவருக்கு கல்யாணம் நடக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கு. இதில் பின்னால் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையோட போகிற குடும்பம் வந்து சிங்கள மக்களும் வந்து இங்கே வந்து வழிபடணும். அதையும் வந்து குறிப்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நல்லூர் ஆலயம் இருக்குது தானே, அங்கேயும் வந்து எக்கச்சக்க சிங்கள மக்கள் வரையணும். வெள்ளி சனி ஞாயிறுனா வந்து கட்டாயம் பஸ்ஸாக வந்து இறங்கி அதை பார்வையிட்டு செல்வினோம்.
அம்மாவுக்கு வீடியோ கால் எடுத்து காட்டேன்டா டேய். ஓ நான் அது அம்மா சின்ன வயசில் வந்திருப்பா பொடியை நான் போய் சொன்னவா அது நேற்று எதுவும் வச்சிருப்பா என்ன செய்யணும் எடுத்துக்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் இருக்குது, தேவைண்டா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இங்கே வந்து தான் ஊர் முதலாவதாக வந்த உடனே நைனை நாகபூசணி அம்மன் இருக்குது தானே, அதை தரிசித்து தான் ஊருக்குள்ளே வந்து போகணும். ஓ கோயிலுக்கு வந்து அண்ணாவை சந்திச்சுக்கிறோம், அண்ணா எங்களோட பயணங்கள் பார்த்துக்கிறேன், சந்தோஷம் அண்ணா. நேற்று வந்து நாங்களும் இன்றைக்கு ஒருக்கா கோயிலை பார்ப்போம் உண்டு. சரி ஓகேண்ணா. எப்படி இதால் எங்கேடா போகிறீங்க டேய்? எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இதில் சாப்பாடு கடைகள் எல்லாமே சிறந்திருக்கும். இது ஃபுல்லாக வந்து திருவிழா ஆண்டா வந்து அவ்வளோ இதாக கலகலப்பாக இருக்கும். அதோட இங்கே வந்து 365 நாளும் வந்து அன்னதானம் கொடுப்பினோம். அந்த அன்னதான மண்டபம் வந்து அங்கால தான் இருக்குது. இப்போ நாங்கள் போகிற வழியில் தான் இருக்குது. தீவு நாகபூஷணியம்மன் அமுதசுரவி அன்னதான சபை 365 நாளும் இங்கே நீங்கள் வந்தால் வந்து அன்னதானம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே எல்லாம் ஊர்றான் அவங்க அங்கே நடந்து போகிறாங்களா அந்த விகாரையை ஒருக்கா காட்டுவோம்ண்டு. அதனால் நண்பர் வந்து இங்கே பன்சலையும் ஒருக்கா பார்த்துட்டு போவோம்ண்டு வந்தவர். நானும் வந்து காலத்துக்கு பிறகு இந்த பன்சலை அடிக்க வந்திருக்கிறேன். முதலெல்லாம் வந்து நயினாதீவு கோயிலுக்கு தான் நேரடியாக வரும். இப்போ சில போட்டுகள் வந்து பன்சலைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு நயினாதீவுக்கு போகும். கூடுதலாக இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளில் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து சிங்கள மக்கள் பஸ்ஸாக வருவினா இந்த நயினாதீவுக்கு பன்சலைக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடைகள் வந்து வச்சிருக்கணும். அதையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பன்சலை இது கிட்ட வர மழை பெய்ய தொடங்கிட்டு, மக்களே மழை பெய்ய தொடங்கிட்டு குடையங்கொன்றையில் பாப்போம் என்ன செய்கிறாமண்டு. வந்து சரியாக பிளக்க தொடங்கிட்டு இதுதான் வந்து அந்த விகாரை. நான் அப்போதே அந்த பன்சலைன்னு சொல்லிட்டேன். புத்த விகாரை. போறீங்கள் பிரித்தோதி நம்மளுக்கு தண்ணி பத்தல் தந்துருக்காங்க. அந்த தனியாக இதுக்கு வர ஜட்டி தனியாக கட்டியிருக்கணும். இப்படி பிரம்மாண்டமாக கட்டியிருக்கணும் பாருங்க. நாகதீபத்துக்கு வர்ற வேண்ட விகாரைக்கு வர்ற ஜட்டி இதில் வந்து போட் வந்துடுறாங்க. இதில் மழை பெய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் வந்து இடம் இருந்தார். ஓ ரைட், என்ன முன்னுக்கு வரட்டான். ரைட், நன்றி நன்றி நன்றி. ஐயா வந்து எங்களை ஏற்ற போகிறாரு. இன்னும் வந்து முன்னுக்கு இருக்கார் ஐயா. திறமாடே இல்லை இந்த ஊரில் எல்லாம் யாழ்ப்பாணம் போகணும் செய்ய. இந்த கராச்சி இல்லை ஏற்றி கொண்டு எவ்வளோ நாள் ஓடுறீங்க? ஒரு டூரிஸ்ட் வரது. டூரிஸ்ட் காட்டுறது சுற்றி காட்டுறது. நல்லா எடுத்தேன் ஒரு நாள். ஒரு நாள் எடுத்துட்டு ஓடுறீங்க. கூடி இருக்கு. நீங்கள் இல்லை இல்லை, நாங்கள் அவர் புத்தல, நாங்கள் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ இலங்கை ஃபுல்லாக ஒரு வேனில் போயிட்டு வந்தோம். வேனை வீடு வேறி மாதிரி வச்சுக்கலாம். யாழ்ப்பாணம் தான். ரைட், ஐயா தான் நெஞ்சால இன்றைக்கு சாப்பிட இல்லையா, லேட் ஆகிட்டு வந்துடும். இது இங்கே இல்லையே, அங்கே தானே. ரைட் சாப்பிட்டு போகிறோன்னா போகும். ரைட் ரைட், இதுக்குள்ளேயே வேண்டு தானே இருக்கா? ஓகே. அங்கே அமுதசுரபி இல்லை. ரைட் ரைட், ஓகே ஓகே, சரி சரி, ஓகே. பார்க்குறேன், நேரத்தை பார்ப்போம். மழையும் பிளத்துட்டு அங்கால போவோம். ரைட் ரைட், மழை அட்டா மழை பொழியுத.
அவன் வந்து வேற யாரை விட்டுட்டு பேட்டா போக விட்டான். ஆளு எங்களோட வந்து ஓ ஆனதுல இது 70 பே மழை தானே பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி மழை ஒன்று அடிக்குதுண்டு. ஒரு மாதிரி நினையாம கொள்ளாம வந்துட்டான். இவனை கூப்பிடுறவன் வேணாம் போகும். அட்டை மழை சும்மா பொழியுது வேணுங்க. கடல் மட்டமே தண்ணியே கூட்டிட்டு அங்கால இருக்கிறது தெரியாம தான் இருக்கு. இப்போ இன்னும் 20 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு போட் வர. 20 நிமிஷம் இருக்கான் போட் வர. பாயண்ணி கடலுக்கு வாயும் இது கடல் இல்ல குளம் கேக்குறாவர். டேய் இப்போ வந்த இதுல எத்தனை பண்ண ஆல்பம் இருக்கு தெரியுமா? அந்த போட்டு இதாலவே இவ்வளோ இது போகிற போட் வந்துட்டு இதெல்லாம் போகணும். மழையும் கொஞ்சம் விட்டு தந்துருக்கு. ஒருக்கா போட் வரைக்கும் வந்து பஸ் வந்து நிற்கிது மக்களை வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்காண்டி. ஏற்கனவே தடிமல் மாறையில் இந்த மலைக்குள்ள திரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். சோக்காக தான் இருக்க போகுது. இடம் இல்லையாடா மேலே ஃபுல்லாகிட்டு கீழே தான் போகணும். கீழே போ இன்ஜினுக்கு பக்கத்திலே இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே மேலே போட்டினா நாங்கள் மட்டும் தான் கீழே இருக்கிறோம். கடும் மழை பெய்யுது வெளியே. மழை பெய்யுது. இன்றைக்கு நனைஞ்சு தான் போகணும். இப்படி ஒரு அனுபவம் மறக்கவே இல்லாதையா. ஐயோ இன்றைக்கு நீங்கள் நயனாதியோ பார்க்க போகிறோன்ட்டு தாக்கொலியாகி மழை ஓடி வந்துட்டோம். எவ்வளோ மக்கள் நிற்கணுமே. மச்சான் இதில் நின்று போவோம். நீங்கள்டா பான் கொண்டு போயிடும். இங்கே இந்த தீவிர பகுதிகளுக்கு இப்படி தான் பான் போகுது. மழை இப்போ என்ன நெஞ்சு நாங்கள் வாகனம் மட்டும் நடந்து போகிறோன்றோம். அடுத்த கேள்வி வங்காள இருக்கிறது ஒன்றுமே தெரியலையேப்பா. நுவரேலியாவுக்கு போனால் பனி எப்படி மறைக்குமோ அப்படித்தான் மழை. இப்படி மழை பார்த்துருக்கீங்க? புத்தளத்தில் பார்த்துருக்கியா? நான் யாழ்ப்பாண மழை அடிச்சதானே. அப்பா எப்படி இருக்கு ஐயா. பக்கேன்றம் அப்புறம் மழை வந்தா அறியன்ற அப்புறம் இப்படி மழை பொழிஞ்சு தள்ளு. இருந்து தப்பிட்டான். இப்போ போய் கொண்டிருக்கிறோம். மழையில் நீ நனகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயில் நீ நனகை என்ன போன என்ன மாதிரி இருக்கிறீங்க கொண்டதுக்கு இந்த இவ்வளவு தூரம் தெரிஞ்சுனாங்களா. நான் இந்த மாதிரி ஒரு ரோட்ல ஓடல என்ன இப்பதானே ஓடுறான் இவ்வளவு நீள பாலத்துல.